கேம்பெயின் டைமில் நிறைய பர்சனல் ரீதியான அட்டாக்ஸ் வந்து அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. விவாகரத்து விஷயமா இருக்கட்டும், த்ரிஷா சார்ந்த விஷயங்கள். சார் எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் வந்து சாதாரணமாக ஒரு சம்பவம் வந்து அவரை வந்து ஒரு மாசக்கணக்கில் பார்த்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சூர்யா மாற அவ்வளோ டெடிக்கேட்டட் ஆக்டர் சக்ஸஸ் வேணும் இல்லாட்டி டயர்டர். இன்னைக்கு தேதிக்கு அந்த படம் உலகம் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் 300 க்ரோஸ் பண்ணும். Baby, daddy's home. ஆர்ஜே பாலாஜின்றது இப்படி ஒரு ஸ்டஃப் நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது என்டர்டெய்னராகவும் ஒரு சென்சிட்டிவாகவும் எமோஷனலாகவும் இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்ம எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் எனக்கு தமிழ் சினிமா சிரமப்படுதுன்னு நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஓடிடி வியாபாரங்கள்லாம் பாதிப்பில் கீழே வந்து உதாரணத்துக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் இந்த படம் 90 கோடி விற்க முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 40 கோடி விற்கும். அந்த 50 கோடி நஷ்டத்தை ப்ரொடியூசர் ஒருத்தரே தலையில் தாங்கும். அப்போ என்ன ஆகும்? சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போன ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் விஜய் சார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். அவருடைய அந்த அரசியல் பயணத்தில் அவருடைய அந்த கேம்பெயின் டைமில் நிறைய பர்சனல் ரீதியான அட்டாக்ஸ் வந்து அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. அவருடைய விவாகரத்து விஷயமா இருக்கட்டும், த்ரிஷா சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வைக்கப்பட்டு இருக்கிறப்போ அது நீங்கள் விஜய் சாரோட பழகிருக்கனாலும் கேட்குறேன். அது வர பாதிச்சுதா இல்லை அந்த அந்த பொலிட்டிக்கலி அது ஒரு இம்பாக்டை கொடுக்கணுன்றதுக்காக மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகிறது இல்லை. சார் எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் வந்து சாதாரணமாக பாதிக்கும். ஒரு கரூர் சம்பவம் வந்து அவரை வந்து ஒரு மாதக்கணக்கில் பாதிச்சது. ஏன்னா அது எவ்வளோ தூரம் பர்சனலாக அட்டாக் பண்ணோம்ல அந்த விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதே மாதிரி என்னோட சார் ஒரே விஷயம் பாலிசி, நான் வந்து இத்தனை வருட 40 சினிமாவில் நீங்கள் பல்வேறு விதமான டிவி பேட்டிகள் பார்த்துருக்கீங்க. யாரையும் குறை சொல்லி ஒரு பேட்டி கொடுக்கவே மாட்டேன். அது மாதிரி யாருடைய பர்சனல் மேட்டரையும் நான் பேசவும் மாட்டேன். ஏன்னா அது அவங்கவுங்களோட உரிமை. எனக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், எப்படி வாழ்றது என்னோட உரிமை. அது அதை யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்றதை என்னுடைய கருத்து எப்போவுமே. அதனால் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது கண்டிப்பாக பாதிக்கும் சார், எல்லாரையும் பாதிக்கும். மனிதர்கள் தானே, எல்லாத்துக்கும் அதே உணர்ச்சிகள் தானே. கண்டிப்பாக சார். சார் நான் இங்கேருந்து பார்த்தா வந்து எனக்கு இது ரைட்டு, உங்களுக்கு அது ரைட்டு, இது லெஃப்ட்டு, உங்களுக்கு அது லெஃப்ட்டு. அதனால் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அதனால் நம்ம எதையுமே நம்ம வந்து பொதுவான கோணத்தில் சிந்திக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். அண்ட் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் சாருடைய அரசியல் பயணத்தில் அவர் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ஸில் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். எதிர்பார்த்தீங்களா சார் வருவார்? இவ்வளோ பிஸியான தெரியாது. முந்தின நாள் தான் எனக்கு தெரியும். ஜெகதீஷ் வந்து இடத்த பார்த்து எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ரொம்ப ஆசைப்பட்டு போய் அவர்கிட்ட நான் கூப்பிட்டேன். இந்த சூழ்நிலையில் கூப்பிடக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் நல்லா இருக்கும், என்ன வந்துடுவேன் அப்படின்னு அதை செட்டில் சொன்னார். ரொம்ப அமைதியாக சொன்னார். வந்துட்டார். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, அங்கேயே அவ்வளோ பிரச்சனைனா நம்ம செக்யூரிட்டி ரீசன்ஸில் எப்படி இருக்கும், எப்படி வருவார் வெளியெல்லாம் மண்டபத்தில் எப்படி வருவார், எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், அதெல்லாம் கவலையே இல்லை. ஒரு ஸ்விஃப்ட் காரில் வந்து இறங்கி ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு கிளாஸ் போயிட்டார். அப்படி நம்ம நிறைய நினைவுகள் அவரோட நமக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நினச்சாருன்னா செய்வார்ன்றது அதான் சொல்கிறேன். செக்யூரிட்டியாவது ஒன்றாவது யார் என்ன பண்ணுறீங்க பார்ப்பேன். ஒரு 6 நேரம் காரில் வருவேன், இறங்கி போயிட்டே இருவேன். அது இருக்கு இல்லைங்களா, அது மைண்ட் செட். அவ்வளோதான். அது வந்து நான் பத்திரிக்கை கொடுத்தனைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு, அது முடிச்சுட்டார், அவ்வளோதான். அதை யாரும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக சார். நீங்கள் எப்படி அழகான பொக்கே கொண்டு போனீங்களா, அதே மாதிரி வெங்கட் பிரபு ஒரு விஷயம் போய் பண்ணார். சூப்பர். அது அந்த படத்துலையுமே வந்துட்டு நிறைய ரெஃபரன்சஸ், விசில் போடு பாட்டுலேருந்து, இத்தனைக்கு அப்போ விசில் சின்னம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. விசில் எல்லாமே ஒரு மாதிரி அந்த 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 விஷயத்தை வந்து செட் பண்ணுறது அமைஞ்சதெல்லாம் வந்து அப்படியே அஸ்ரீரி மாதிரி வந்து நடந்துச்சு. அது அது எப்படி இருந்துச்சு சார்? அந்த அந்த CM 2026 கோட் படத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அழகான விஷயம் அது. அந்த 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 குறும்புத்தனங்கள்லாம் வெங்கட் பிரபு கொஞ்சம் அதிகம். அந்த ஸ்பான்டேனியஸ் ஐடியாலாம் வெங்கட் பிரபுக்கு தான் வரும். அதுவே விஜய் சார் பார்த்துட்டு அப்படி தான் ரசிச்சிருக்காரு. படம் பார்த்துட்டு தான் அவரே பார்த்துருக்காரு. அந்த கார்லாம் ஷார்ட்டில் வரல. சொன்ன வெங்கட் பிரபு பேட்டியில் சொல்லியிருக்கேன், ஏன் பண்ணிட்டே இருப்படா நீ அப்படின்றது. பட் ஐ திங்க் நிறைய பேர் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் சாருடைய அந்த பொலிட்டிக்கல் ஜெர்னி வந்து நிறைய பேருக்கு அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தது. எனக்கு என்னென்ன சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, இந்தியாவுக்கு வந்து 15 ஆகஸ்ட் சுதந்திரம் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு சுதந்திரமாக நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சுதந்திரம். எல்லாத்துக்குமே சார், எல்லா துறைக்குமே சொன்னேன். எப்படி சொன்னால் சார், எல்லா துறையிலுமே சுதந்திரமாக இயங்கணும். நான் சொல்கிறது ஒரு நீங்கள் வந்து இப்போது விஜய் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விஜய் சாருடைய ஃபேமிலியிலையோ அல்லது நெருக்கமாகிற யாரோ ஒரு தொழிலை வந்து புதுசாக ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது விஜய் சார் சார்ந்த தொழிலாக பார்க்கப்படும்.
விஜய் சார் சொல்லலைன்னா கூட அவர் சார்ந்த தொழிலை பார்க்கப்பட்டு அதுக்கு மேலே ஒரு பயம் வரும். ஸோ அவங்கள கேட்டு செய்யணுமோ, சொல்லிட்டு செய்யணுமோ, இல்லை அவங்களோட தான் செய்யணுமோ, இது வந்துடுது. அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. இது வந்து சம்மந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்ல, ஆனால் சொல்லிடுவாங்களோன்ற பயம் இருக்குல்ல, அதுவே எல்லாத்தையும் போக வச்சிடும் பின்னாடி. ஒரு பவர் சென்டரில் இருக்கிறவங்க அந்த செய்ய வேணான்றது தான் என்னுடைய கருத்து. அது செய்யாமல் இருந்தால் இந்த கான்ட்ரவர்சி வராது. ரைட் சார், ரைட். ஃபேக்டாக எங்ககிட்ட யாரையும் கொண்டு மிரட்டல, நீங்கள் படம் கொடுங்க, எங்களோட தான் படம் பண்ணலாம் சொல்லு. ஆனால் இருக்கிறவங்க ஒரு பயம் வருது மார்க்கெட்டில். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம அங்கேயும் போயிட்டு அங்கேயே போயிடுமே, அது வருது இல்லையா? அது வந்து அது ஒரு பெரிய லாபமான தொழிலும் கிடையாது. அது எதுக்கு அதை பண்ணணும் இல்லை, மாபெரும் பட கோடிகளை குட்டி தர்றது விஷயம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு 5% கமிஷனுக்கு பண்ணுற பிஸ்னஸ் அது. அதனால் அது தேவையில்லாமல் இருந்திருக்கலான்றதான் அப்போ என்கிறது, இப்போ என்கிறது. ஆனால் அது ஒன்றும் கட்டாயப்படுத்திப்பட்டு செய்யப்பட்டதில்லை. பட் எல்லா தொழிலும் சுதந்திரமே இயங்கணும். அது காரணம் வந்து நீங்கள் அந்த ஒரு பவர் சென்டரில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் அரசியல் பண்ணதுக்கப்புறம் அரசியலில் இருக்கணும், தொழிலில் இருக்கணும். ஓகே சார். அண்ட் மோரோவர் இந்த மே மாதம் அப்படின்றது வெற்றிக்கான மாதம். ஃபர்ஸ்ட் விஜய் ரெட்டி அரசியல் வெற்றிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக இந்த கருப்பு படம் வந்து அமைஞ்சிருந்தது. கண்டிப்பாக பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம். ஏன்னா சூர்யா மாற அவ்வளோ டெடிக்கேட்டட் ஆக்டருக்கு இது சக்ஸஸ் வேணும், இல்லாட்டி டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பண்ணுறாங்க, எதுவும் அமையலை, பட் இது கரெக்டாக அமைஞ்சது. ஸோ மே மாதம் வந்து அதான் சொன்னேன், தமிழ்நாடு ஸோ தமிழ் சினிமாவுக்கும் வெற்றி, தமிழக அரசியலுக்கும் வெற்றி, கண்டிப்பாக அப்படி தான் எடுத்துக்கொண்டு நம்ம. கண்டிப்பாக சார். இன்ஃபேக்ட் அந்த படம் அனௌன்ஸ் பண்ண 14th வந்திருந்தா இன்னும் ஒரு பெரிய மாஸ். ஏன்னா ஒரு நாள் தானே ஒன்று இல்லை, ஏன்னா Day 2 பார்க்குறப்ப அந்த புக், ஏன்னா Day 1 புக்கிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. பட் Day 2ன்றப்போ ஒரு சின்ன தொய்வு, பட் அண்ட் தென் அது ஒரு பிக்கப் ஆயிடுச்சு. சரி, பிக்கப் ஆகி அது இன்னைக்கு தேதிக்கு அந்த படம் உலகம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் 300 crores பண்ணும். அது 14 படிந்தாலும் அதான் ஒன்று, 15 படிந்தாலும் அதான் ஒன்று. 14 ஒன்றும் ஹாலிடே இல்லை, ஒர்க்கிங் டே தான். அதனால பெரிய லாஸ் இல்லை. அந்த 14 பார்க்கலாம்னு நினச்சவங்க 15 பார்த்துருவாங்க. ஏன்னா 14 லீவு நான் பார்த்துருப்பேன், 15 பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 14 ஒர்க்கிங் டே தான், 15 ஒர்க்கிங் டே தான். அதனால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு சின்ன திருஷ்டி, கருப்புக்கு ஒரு கருப்பு போட்டு. கண்டிப்பாக சார். உங்களுக்கு எப்படி இருந்தது சார் நீங்கள் படமாக பார்க்குறப்ப ஆர்ஜே பாலாஜி ஒர்க், சூர்யா சாருடைய ப்ரெசன்ஸ்? ஆக்சுவலாக சூர்யா சாரோட ப்ரெசன்ஸ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் உலகறிஞ்ச விஷயம். ஆர்ஜே பாலாஜிட்டு இப்படி ஒரு ஸ்டஃப் நம்ம எதிர்பார்க்கல. ஒரு அதாவது என்டர்டெய்னராகவும் ஒரு சென்சிட்டிவாகவும் எமோஷனலாகவும் இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்ம எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லைட்டர் வெயினா பண்ணுவார்ல, அப்படி தான் நம்ம யோசிப்போம். நம்ம ஒரு சட்டையராக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி உண்மையாக ஒண்டர்ஃபுல் ஜாப். ரைட் சார். பிரபு அவர்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு சார் பிரபு அவர்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அதாவது சொன்னேன். இப்போ கொஞ்ச நாள் நாங்கள் தமிழ் சினிமா சிரமப்படுதுன்னு நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஓடிடி வியாபாரங்கள்லாம் பாதிக்கும் கீழே வந்துருச்சு. உதாரணத்துக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் 90 கோடிக்கு விற்கணும்னு நினச்சா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 40 கோடிக்கு விற்குது. அந்த 50 கோடி நஷ்டத்தை ப்ரொடியூசர் ஒருத்தரே தலையில் தாங்கும். அப்போ என்ன ஆகும்? அது வரத்தான் செய்யும். அதனால தான் இப்போ அதனால தான் வந்து நடிகர்லாம் சம்பளத்தை குறைக்கணும், பர்சன்டேஜில் பண்ணணும் நான் கேட்குறதுக்கு காரணம் தான் வியாபாரம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வியாபாரம் இங்கே இல்லை. எனக்கு 100 கோடி விற்கும் நீங்கள் சொல்லி விற்கல. அது எப்படி சார் மாறிச்சு? ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 90sலேருந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த பல பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை விட்டு மூவ் பண்ணிட்டாங்க. அன்லெஸ் அண்டில் கார்பரேட்ஸ் உள்ளே வந்து இன்றைக்கி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சேலரி ஹைக் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எப்படி இது இவ்வளோ ஓடிடினால தான் வந்துச்சு. அதாவது சார் ஓடிடின்னு ஒரு பிஸ்னஸே இல்லை. அப்போ வந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு இருக்கார் ஒரு நடிகர். அந்த ஓடிடி வந்து ஒரு படத்தை வந்து வாங்குறான் 3 படத்தை 4 படத்தை வாங்கும்போது அவங்க டமால் வந்து நான் 100 கோடிக்கு 100 கோடி வாங்கினா உடனே இந்த 10 ரூபா நடிகர் 100 ரூபாய்க்கு போயிட்டார். இப்போ இந்த 100 ரூபாய்க்கு போகிற அங்கேயே நிற்கிறார் அவர். இந்த ஓடிடிக்கார இப்போ முடியாது, நான் குறைச்சிட்டேன், இப்போ 40 ரூபான்ட்டேன். அப்போ அந்த 100 ரூபா நடிகர் என்ன செய்யணும்? அவர் ரிவர்ஸ் ஆகணும். அவர் வரல, நான் வாங்கிட்டேன்ல, எப்படி கீழே வர்றது அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாங்கள் அந்த டிமாண்டை வைக்கிறோம். நீங்கள் வாங்கிக்க ஓரளவுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சம்பளம் என்னவோ அந்த 10 20 வாங்கிக்கோங்க, மீதி பர்சன்டேஜில் வாங்கிக்கோங்க, லாபத்தில் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓடிடி வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ்ல பெரிய சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஆமாம் சார், ஓடிடி வந்து சினிமாவுக்கு எடுத்து விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாரும் சம்பளம் நான் சொல்றது வெறும் ஹீரோ மட்டும் சொல்ல, இந்த சாதாரண கேரக்டர் ஆர்டிஸ்ட் 5000 வாங்கணும் 5 லட்சத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, நம்மளும் வியாபாரம் ஆகுதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு பட்ஜெட் போடுவோம் சார், ஓகே இத்தனை கோடி வருது, நமக்கு பிஸ்னஸ் போட்டால் இத்தனை கோடி ப்ளஸ் ஓடிடி இவ்வளோ கோடி போட்டால் வருது, ஓகே நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாமே, தப்பு இல்லையே, கொடுத்துருவோம். கேட்குறாங்களே, இப்படி தான் கொடுப்போம் நம்ம. சார் எந்த ப்ரொடியூசரும் எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை. நம்ம எடுத்தோம்னா சின்ன பட்ஜெட் போட்டு பார்ப்போம். சார் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 50 கோடி வருது, பிஸ்னஸ் ஒரு 80 கோடி வருது, ஓகே பார்த்துக்கலாம், இது ஒரு 5 ரூபா இதில் போகும் அதில் போகும், ஒரு எப்படி போட்டாலும் 20 ரூபா நிற்கும். இது ஒரு கணக்கு போட்டுட்டு ஒரு படம் பண்ணோம் இல்லைங்களா, அதில் தான் பண்ணுறது. இப்போ அது இல்லைன்னா எப்படி குறைக்கிறது? அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் குறைய முடியும். அப்படி இல்லைன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கும்.
அதுதான் பிரச்சனை. புரியுது சார். ஆனால் ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் படத்துடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஆடியோ ரைட்ஸில் பிஸ்னஸ் இருந்தது, அப்புறம் அந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் இது இருந்தது. ஆனால் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ப்ரீ மைண்டடாக ஓடிடி இல்லை, ஓடிடி முன்னாடி சேட்டலைட் இருந்தது. சேட்டலைட் நல்லா இருந்தது. ஓடிடி வந்ததில் சேட்டலைட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அந்த அதனால எங்களுக்கு சேட்டலைட் வியாபாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சேட்டலைட் வரும் ஆல்ரெடி 1/4 ஆகி போச்சு. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கூடவே வந்துச்சு ஓடிடியில் பிஸ்னஸ். இப்போது ஓடிடி ரிவேர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி இருந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோதான். தமிழ்நாடு தியேட்டரிக்கல் இருக்கும், ஃபாரின் ரைட்ஸ் இருக்கும், ஆடியோ இருக்கும், சேட்டலைட் இருக்கும். ஓடிடி வந்து அப்நார்மலாக ப்ரைஸ் ஏறிச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் மாட்டிச்சு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் ஆன்கோயிங்ல இனிமேல் இருக்க இல்லை. அதான் சார், ஓடிடியும் அவங்க வந்து அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக விலையெல்லாம் கொடுத்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த ஓடிடி வந்து மக்களை வந்து அடிக்ட் ஆக்கிட்டாங்க. நீங்கள் எப்போ இருந்தாலும் ஓடிடி ஓடுன்ற கூட கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம மக்கள் டீனே என்னென்னு தெரியாத காலத்தில் வேலை செய்ய இடத்துல இப்போ இடத்துல போய் பிரிட்டிஷ் ஸ்பீடில் போய் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக காத்தால சூடாக 6 மணிக்கு டீ கொடுப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு டீ ஃப்ரீயாக கொடுத்தே இருந்தாங்க. நம்மளால் குடிச்சு பழகிட்டாங்க. அப்புறம் இல்லை இதுக்கு இவ்வளோ காசு நாங்கள் நடத்து. இப்போ அதை விட முடியல, காசு கொடுத்து டீ குடிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஓடிடி பழகி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.